ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்ட்டுக்கு உண்டான டிமாண்டை எதெல்லாம் முடிவு பண்ணுது அப்படிங்கிறது தான். ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்டை முடிவு பண்ணுறது ரெண்டு விஷயமா சொல்லலாம். ஒன்று ப்ரைமரி ஃபேக்டர்ஸு, இன்னொன்று செகண்டரி ஃபேக்டர்ஸு. ப்ரைமரி ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு இந்த விஷயம்லாம் தான் முக்கியமான காரணமாக அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான டிமாண்டை முடிவு பண்ணக்கூடியது இதெல்லாம் தான். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு உண்டான ப்ரைஸ் தான் அதோட டிமாண்டை முடிவு பண்ணுது. பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பார்க்க போகிறது என்ன ப்ரைஸ், அதோட ப்ரைஸ் என்ன, அது வாங்கலாமா வேண்டாமாங்கிறத அதை வச்சு தான் முடிவு பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் த ப்ரைமரி ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஆஃப் த கன்சியூமர். ஓகேவா? அப்போ நம்மளோட சம்பாத்தியம், நம்மளோட இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணுமா வேண்டாமா நம்ம முடிவு பண்ணுறோம். ஸோ தட்ஸ் ரெஃபர்ஸ் டு த இன்கம் ஆஃப் த கன்சியூமர். தேர்டு, ப்ரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கமாடிட்டி. ப்ரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்னா இங்கே ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை நம்ம ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து காம்ப்ளிமெண்டரி குட்ஸு, இன்னொன்று வந்து சப்ஸ்டியூட் குட்ஸு. காம்ப்ளிமெண்டரி குட்ஸ்னால் என்ன மீனிங்னா, அந்த ஒரு ப்ராடக்டை இன்னொரு ப்ராடக்டோட யூஸ் இல்லாமல் ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கார், பெட்ரோல் ஆர் ஃபியூயல். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப காரை வந்து பெட்ரோல் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால கார் அண்ட் பெட்ரோல் ஆர் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். இது இல்லாமல் அது இல்லை. இங்க் அண்ட் பென், டயர், ஏர், ஓகேவா? இதில் எல்லாமே காம்ப்ளிமெண்டரி குட்ஸ். ஸோ ப்ரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் ப்ராடக்ட் தட்ஸ் ஃபஸ்ட். அதில் ஃபஸ்ட் கேட்டகரி தான் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் பார்த்துருக்கோம். அதில் செகண்ட் கேட்டகரி கம்பீட்டிங் குட்ஸ் ஆர் சப்ஸ்டியூட் குட்ஸ். கம்பீட்டிங் குட்ஸ் ஆர் சப்ஸ்டியூட் குட்ஸ்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே எய்தர் ஆர் டேர்ம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கம்பீட்டிங் குட்ஸ்னா யூஸ் பண்ணலாம், சப்ஸ்டியூட் குட்ஸ்னா யூஸ் பண்ணலாம். கம்பீட்டிங் குட்ஸ் ஆர் சப்ஸ்டியூட் குட்ஸ்னா என்ன மீனிங்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு பதிலாக இன்னொரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம டெரைவ் பண்ணிக்க முடியும். தட்ஸ் ரெஃபர்ஸ் டு கம்பீட்டிங் குட்ஸ் ஆர் சப்ஸ்டியூட் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டீ அண்ட் காஃபி. ஸோ டீ குடிக்கணும்னு ஒரு பிளானில் இருக்கோம் அப்படின்னா, டீ கிடைக்கலங்கிற பட்சத்தில் ஓகே காஃபியாவது குடிச்சிக்கலாம். அதுக்கு ரிலேட்டடாக, அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் சப்ஸ்டியூட் குட்ஸ். அப்போ இந்த மூணு ஃபேக்டர்ஸ் தான் ப்ரைமரி ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஒரு ப்ராடக்ட்டுக்கு உண்டான டிமாண்டை முடிவு பண்ணுறது இது மூணு தான். என்னென்னா அந்த ப்ரைஸ் ஆஃப் தட் ப்ராடக்ட், இன்கம் ஆஃப் த கன்சியூமர், ப்ரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். இட் மே பி எய்தர் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் அண்ட் சப்ஸ்டியூட் குட்ஸ். அடுத்தது செகண்டரி ஃபேக்டர்ஸ். வேற என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டை முடிவு பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஒரு கன்சியூமருக்கு வந்து எது பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பொறுத்தும் ப்ராடக்ட் உண்டான டிமாண்ட் முடிவு பண்ணும். அடுத்தது பாப்புலேஷன். ஸோ டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்காங்க, ஒரு எக்கானமியில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அந்த பாப்புலேஷனோட குவான்டமை வச்சு எந்த கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் வரும் அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணுறது தான் அடுத்த ஃபேக்டர் தான் பாப்புலேஷன். அடுத்தது சிக்ஸ்த் பாயிண்ட் இஸ் எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேரிட்டல் ஸ்டேட்டஸ். எஜுகேஷனல் ஸ்டேட்டஸுங்கிறது இப்போ ஒரு படித்த பர்சனுக்கும் ஒரு படிக்காத பர்சனுக்கும் டிமாண்டுங்கிறது டிஃபர் ஆகும். அதுதான் வந்து எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ். அதே மாதிரி கல்யாணம் ஆன பர்சனுக்கும் கல்யாணம் ஆகாத பர்சனுக்கும் டிமாண்ட் டிஃபரன்ஸ் வரும். அவங்க சில ப்ராடக்ட், கல்யாணம் ஆனவங்க சில ப்ராடக்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, கல்யாணம் ஆகாதவங்க அந்த ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் வேறு ப்ராடக்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் அண்ட் ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் அண்ட் செகண்டரி ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் த டிமாண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு we will move on to elasticity. எலாஸ்டிசிட்டினா என்ன மீனிங்னு பார்த்தோம்னா, எலாஸ்டிசிட்டி இஸ் நத்திங் பட் ரெஸ்பான்சிவ்னஸ். இப்போ மேலே ஒரு ப்ராடக்ட்டுக்கு உண்டான டிமாண்டை முடிவு பண்ணுறது என்னென்னலாம் சொன்னோம், ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று ப்ரைமரின்னு சொல்லலாம், இன்னொன்று செகண்டரின்னு சொல்லலாம். ஓகேவா? இங்கே எலாஸ்டிசிட்டியை பற்றி பேசுகிறது என்னென்னா, அந்த ப்ரைமரி ஃபேக்டர்ஸில் இருக்கிற மூணு விஷயத்தினால டிமாண்ட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது, அந்த அளவுகோலை பற்றி பேசுகிறது தான் எலாஸ்டிசிட்டி. ஸோ எலாஸ்டிசிட்டி இஸ் நத்திங் பட் responsiveness of the quantity demanded due to change in the any factor that remaining the demand. ஓகேவா? ஸோ எலாஸ்டிசிட்டிக்கு உண்டான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, percentage change in quantity demanded divided by percentage change in factor that is determining the demand. எதை வச்சு நம்ம டிமாண்ட் எவ்வளோ மாறும்னு நம்ம சொல்கிறோமோ அதன் அடிப்படையில் டிமாண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுங்கிறத பற்றி பேசுகிறது தான் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி ப்ரைமரி ஃபேக்டர்ஸில் நம்ம பார்த்தப்போ நம்ம மூணு விஷயம் பார்த்தோம். என்னென்ன? ஒன்று ப்ரைஸ் பார்த்தோம், இன்னொன்று இன்கம் பார்த்தோம், இன்னொன்று வந்து ப்ரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் குட்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ஸோ ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம எலாஸ்டிசிட்டி மெஷர் பண்ணுறோம். அதாவது ஒரு ப்ரைஸை பேஸ் பண்ணி ப்ரைஸ்னால குவான்டிட்டி டிமாண்ட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா? அடுத்து ஒரு கன்சியூமரோட இன்கம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து அதோட குவான்டிட்டி டிமாண்ட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்கம் எலாஸ்டிசிட்டி. அடுத்தது ப்ரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கமாடிட்டி. ப்ரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் குட்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட டிமாண்ட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு பேர் கிராஸ் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஓகேவா? ஸோ எலாஸ்டிசிட்டியில் இப்போ ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we will go into ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி.
ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி. ஸோ எலாஸ்டிசிட்டி ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம மேலே என்ன சொன்னோம்? பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஃபேக்டர். அந்த ஃபேக்டர் வந்து ப்ரைஸாகவும் இருக்கலாம், இன்கமாகவும் இருக்கலாம், இல்லை ப்ரைஸ் ஆஃப் த ரிலேட்டிவ் கமோடிட்டியாகவும் இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி அதோட டிமாண்ட் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்போ அதோட எலாஸ்டிசிட்டி எப்படி மெஷர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்னு சொன்னோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி. அப்போ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு உண்டான ப்ரைஸ் ஒரு அமௌண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதோட குவான்டிட்டி டிமாண்டட் ஒரு குவாண்டமாக இருக்கும். இப்போ அந்த ப்ரைஸ் மாறுச்சுன்னா எய்தர் அதிகமாச்சுனாவோ இல்லை குறைஞ்சதுனாவோ குவான்டிட்டி டிமாண்டடும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா? ஸோ ஃபார்முலா இஸ் நத்திங் பட் பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் நமக்கு வந்து 3 நம்பராக வர்றதுக்கு வாய்ப்புண்டு. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி நம்ம 5 விதமான எலாஸ்டிசிட்டியை பிரிக்க முடியும் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டில். ஓகேவா? 3 நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, இன்ஃபினிட்டி. ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் முடியக்கூடியதை பற்றி பேசுகிறது தான் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அப்போ 3 நம்பர் இருக்குது, 0, 1, இன்ஃபினிட்டி. பட் இதில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டில். ஸோ 5 ஸ்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நம்பர் பார்த்தோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 0. ஸோ 0 ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0ங்கிறப்ப 0 இஸ் நத்திங் பட் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். அதாவது சப்போஸ் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி மெஷர் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 0வா இருந்ததுன்னா அதற்கு பேர் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். ஓகேவா? சப்போஸ் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் 0 பட் லெஸ் தென் 1 இருந்தது அப்படின்னா தட்ஸ் ரெஃபர்ஸ் டு செகண்ட் ஸ்டேஜ். ஓகேவா? இன்எலாஸ்டிக். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், அடுத்தது இன்எலாஸ்டிக், அடுத்தது யூனிட் எலாஸ்டிசிட்டி ஆர் யூனிட் எலாஸ்டிக், அடுத்தது எலாஸ்டிக், அடுத்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். சிம்பிளாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா மீதி எல்லாமே ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். 0, 0 to 1, 1 to infinity அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் மொத்தம் 5 ஸ்டேஜஸ் என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 0 என்னன்னு சொன்னோம்? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். அது அப்படியே அந்த பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகி பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் நோக்கி மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், அடுத்தது என்ன ஆகுது? இன்எலாஸ்டிக், அடுத்தது யூனிட் எலாஸ்டிசிட்டி, அடுத்தது எலாஸ்டிக், அடுத்தது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஓகேவா? ஸோ மொத்தம் 5 ஸ்டேஜஸ். ஸோ 5 ஸ்டேஜஸ் என்னென்னங்கிறது டீட்டெயில்டாக இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். அது என்ன ஸ்டேஜ்? ஆன்சர் நமக்கு 0 வந்தது அப்படின்னா தட்ஸ் ரெஃபர்ஸ் டு பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்எலாஸ்டிக். இன்எலாஸ்டிக்னா ஆன்சர் வில் பி கிரேட்டர் தென் 0 பட் லெஸ் தென் 1. ஓகேவா? 0வும் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம், 1ஐயும் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். பட் இதுக்கு நடுவில் இருக்கிற எந்த நம்பர் வந்துச்சுனாலும் அதற்கு பேர் இன்எலாஸ்டிக். ஓகேவா? அடுத்தது யூனிட் எலாஸ்டிசிட்டி, அதாவது ஈக்குவல் டு 1, ஆன்சர் கரெக்டாக ஈக்குவல் டு 1 வந்துச்சு அப்படின்னா தட்ஸ் ரெஃபர்ஸ் டு யூனிட் எலாஸ்டிசிட்டி. அடுத்தது கிரேட்டர் தென் 1, லெஸ் தென் இன்ஃபினிட்டி. ஸோ 1ம் கிடையாது, இன்ஃபினிட்டியும் கிடையாது. நடுவில் எந்த நம்பர் வந்ததுனாலும் ஆன்சர் எந்த நம்பராக வந்துச்சுனாலும் அதனுடைய பேர் எலாஸ்டிக். ஓகேவா? ஆன்சர் சப்போஸ் இன்ஃபினிட்டியாக வந்துச்சுன்னா அதற்கு பேர் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒரு ஸ்டேஜில் இது எப்படி சேஞ்ச் ஆகுது, இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் வச்சு எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோங்கிறது சப்சிக்வெண்ட்டாக இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்? சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டிவைடட் பை சேஞ்ச் இன் ப்ரைஸ். ஓகேவா? அதாவது பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நியூமரேட்டர்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் ப்ரைஸை டினாமினேட்டர்னு சொல்லலாம். ஸோ ஃபார்முலாவில் நியூமரேட்டர் குவான்டிட்டியாகவும் டினாமினேட்டர் ப்ரைஸாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ ரிசல்ட் அப்போ பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் நமக்கு ஆன்சர் நம்ம என்னன்னு சொன்னோம்? 0ன்னு சொன்னோம். அப்போ ஆன்சர் 0ன்னு வரணும் அப்படின்னா நியூமரேட்டர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகேவா? அப்போ எது நியூமரேட்டர் என்னது? சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட். சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் 0 வந்ததுன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் 0 வரும். அப்போ டினாமினேட்டர் ஏதாவது ஒரு நம்பர் வந்தே ஆகணும். எனி நம்பர்னு போட்டிருக்கேன். எனி நம்பர்னா எக்ஸப்ட் 0 ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஏன்னா 0 டிவைடட் பை 0 இஸ் ஆக்சுவலி இன்ஃபினிட்டி. ஓகேவா? இட் இஸ் அதை குவான்டிஃபை பண்ண முடியாது. ஸோ 0 டிவைடட் பை 0 வரக்கூடாது. ஸோ டினாமினேட்டர் ஷுட் பி எனி நம்பர் அதர் தென் 0. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா. ஓகேவா? ஸோ அப்போ நியூமரேட்டர் 0. அப்போ நியூமரேட்டர் 0 வரணும்னா நியூமரேட்டர் நம்ம என்னன்னு சொன்னோம்? குவான்டிட்டி டிமாண்டட். ஓகேவா? ஈவன் சொல்ல போனால் நியூமரேட்டர் என்ன தெளிவாக சொல்லணும்னா பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட். பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் 0னா என்ன மீனிங்கு? தேர் இஸ் அ நோ சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட். அப்போ ப்ரைஸ் என்ன மாறுச்சுனாலும் குவான்டிட்டி டிமாண்டட் சேஞ்சே ஆகலை அப்படின்னா தட்ஸ் ரெஃபர்ஸ் டு 0. கரெக்டா? ஓகேவா? ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து 100 ரூபாய் இருக்குது.
ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ரூ. 100 இருக்கு. அந்த ப்ராடக்ட்டோட டிமாண்ட் 1000 யூனிட்ஸ் இருக்கு. அதாவது ரூ. 100 இருந்ததுன்னா அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு உண்டான டிமாண்ட் 1000 யூனிட்ஸ் அப்படின்னா, சப்போஸ் பிரைஸ் அதிகமாச்சுன்னா ரூ. 120 ஆச்சு அப்படின்னா டிமாண்ட் என்ன ஆகும்? நார்மலா மாறும். பட் இந்த கைண்ட் ஆஃப் கூட்ஸுக்கு பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னா சில கூட்ஸுக்கு அந்த குவாண்டம் வந்து பெருசா மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சால்ட் சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா சப்போஸ் சால்ட் வந்து ஆவரேஜா மார்க்கெட்ல வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த சால்ட் வந்து 1 கிலோ வந்து ரூ. 20 அப்படின்னு இருக்கு அப்படின்னா, சப்போஸ் அந்த சால்ட் வந்து ரூ. 5 ஆச்சு அப்படின்னா உடனே நம்ம வீட்ல நிறைய வாங்கிட மாட்டோம். ஓகேவா? அதே சமயம் சால்ட்டு ரூ. 20 1 கிலோ ரூ. 200 மாறுச்சுனாலும் நம்ம உடனே வந்து ஐயோ இவ்வளோ ஆயிடுச்சு இனிமேட்டு வாங்கவே கூடாதுன்னு நம்ம இது முடியும் பண்ண முடியாது. ஏன்னா சால்ட் இல்லாம எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சால்ட்டை வேற வழியே இல்லாம அது என்ன பிரைஸா இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும். அப்ப சால்ட் என்ன பிரைஸுக்கு போச்சுனாலும் அதுக்கு நம்மளோட ரெஸ்பான்சிவ் என்னவா இருக்கு? நோ ரெஸ்பான்ஸ். ஓகேவா? குறைஞ்சதுனால அதுக்குன்னு ரொம்ப அள்ளி போட்டு நம்ம வாங்கிட்டு வந்துட போறது கிடையாது. ரொம்ப ஜாஸ்தியாச்சுனாலும் நம்ம வாங்காம விட்டுற போறதும் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ரெஸ்பான்ஸே இல்ல பெருசா நம்ம கிட்ட சால்ட் ரிலேட்டடா. ஓகேவா? ஒரு சால்ட்டுங்கிற ப்ராடக்ட்டுக்கு நமக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் கிடையாது. எனக்கு 5 கிலோ இந்த மாசம் வேணும் அப்படின்னா எனக்கு 5 கிலோ தேவைப்படும். ஓகேவா? அதை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் வந்து அதிகமும் படுத்திக்க மாட்டேன், பெருசா குறைச்சிக்கவும் மாட்டேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். அப்ப என்ன மீனிங்? பெருசா என்னோட பிரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆச்சுனாலும் என்னோட குவான்டிட்டி மெத்தட் பெருசா சேஞ்ச் ஆகாததுனால என்னோட சேஞ்ச் இன் குவான்டிட்டி மெத்தட் வில் பி 0. அப்ப டினாமினேட்டர் என்ன? சேஞ்ச் இன் பிரைஸ். பிரைஸ் என்ன மாறிச்சுனாலும் அப்ப ரிசல்ட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ தட்ஸ் ரெஃபர்ஸ் டு பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். அடுத்து என்ன சொன்னோம்? இன்எலாஸ்டிக். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகேவா? இதோட நம்பர் என்ன? கிரேட்டர் தென் 0 பட் லெஸ் தென் 1. ஓகேவா? கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 1 என்ன மீனிங்? இட்ஸ் அ டெசிமல். நமக்கு ஒரு ஆன்சர் டெசிமல்ல வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நியூமரேட்டர் சின்ன நம்பராகவும் டினாமினேட்டர் வந்து பெரிய நம்பராகவும் இருந்தாதான் இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 நியூமரேட்டர் 1 டினாமினேட்டர் 1க்கு மேல இருந்ததுனால தான் உங்களுக்கு ஆன்சர் பாயிண்ட்ல வரும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 டிவைடட் பை 3 ஆன்சர் என்ன? 0.33. 1 டிவைடட் பை 6. ஓகேவா? 1 டிவைடட் பை 4. 1 டிவைடட் பை 2. எப்படி போட்டீங்கனாலும் உங்களுக்கு நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் கம்மியா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் 0வாகவும் லெஸ் தென் 1ஆகவும் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்த்தோம் இந்த ஃபார்முலா. இப்போ லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். அப்போ நியூமரேட்டர் வந்து கம்மியாகவும் டினாமினேட்டர் ஜாஸ்தியாகவும் இருக்கணும்னு நம்ம பேசுறோம். அப்போ நியூமரேட்டர் கம்மியா இருக்கணும் அப்படின்னா நியூமரேட்டர் என்னன்னு சொன்னோம்? குவான்டிட்டி டிமாண்டட். ஈவன் சொல்ல போனா பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட். அப்ப டினாமினேட்டர் என்னது? பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பிரைஸ். அப்ப நியூமரேட்டர் கம்மியாகவும் டினாமினேட்டர் ஜாஸ்தியாகவும் இருக்கணும் அப்படின்னா பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் கம்மியாகவும் பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பிரைஸ் ஜாஸ்தியாகவும் இருக்குன்னு அர்த்தம். அதாவது பிரைஸ் எவ்வளோ பெருசா சேஞ்ச் ஆச்சுனாலும் குவான்டிட்டி டிமாண்டட் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லலை, ஆனா சேஞ்ச் ஆகும். பிரைஸ் அளவுக்கு சேஞ்ச் ஆகாது, அதை விட கம்மியா சேஞ்ச் ஆகும். அப்படின்னா என்ன மீனிங்? என்னோட பிரைஸ் இது எந்த கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கவர் ஆகும்னா ப்ரைஸ் என்ன சேஞ்ச் ஆச்சுனாலும் ஓகே என்னோட ரெஸ்பான்சிவ் டு தட் ப்ரைஸ், அந்த பொருளை வாங்குறதுக்கு உண்டான என்னோட இதுங்கிறது ரெஸ்பான்சிவ்னஸ்ங்கிறது சேஞ்ச் ஆகும் தான், பட் பெருசா சேஞ்ச் ஆகாது. உடனே நான் வந்து நிறைய வாங்கிடுவேன், ப்ரைஸ் கொஞ்சம் மாறிச்சுன்னா கூட நான் நிறைய வாங்குவேங்கிற சினாரியோ இருக்காது. ப்ரைஸ் சேஞ்ச் ஆச்சுனாலும் நான் அதிகமாக வாங்குவேன். ப்ரைஸ் குறைஞ்சதுன்னா ஜாஸ்தி வாங்குவேன், ஆனால் ப்ரைஸ் குறைஞ்சதை விட நான் பெருசா ஜாஸ்தியா வாங்க மாட்டேன். அப்படிங்கிறதா இன்னலாஸ்டிக்ங்கிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பெர்ஃபெக்ட்லி இன்னலாஸ்டிக் நம்ம என்ன கைண்ட் ஆஃப் குட்ஸ் சொன்னோம்? சால்ட் சொன்னோம். தட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பெர்ஃபெக்ட்லி இன்னலாஸ்டிக். இன்னலாஸ்டிக் குட்ஸுக்கு உண்டான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட பேசிக் நெசசிட்டி சொல்கிறோம். வெஜிடபிள்ஸு, ரைஸு, இது எல்லாமே. அதாவது பேசிக் நெசசிட்டியில் எதெல்லாம் ஃபுட்டு, ஓகேவா, எதெல்லாம் கவர் ஆகுமோ அது எல்லாமே இன்னலாஸ்டிக்கில் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் வந்து என்னோட ப்ரைஸ் வந்து 1 kg வந்து 50 ருபீஸ் இருக்குது அப்படின்னா, நாளைக்கு சப்போஸ் 70 ருபீஸ் ஆகுது அப்படின்னா நான் பெருசாக அப்போ என்ன பண்ணுவோம்? ப்ரைஸ் அதிகமாகுது, 50 ரூபாயிலேருந்து 70 ரூபாய் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவேன்? ரைஸை வந்து நான் வந்து கம்மியாக வாங்குவேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பெருசா கம்மியா வாங்க முடியாது. ஏன்னா அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக் நெசசிட்டி. நம்ம ரைஸுங்கிறது நம்மளோட ஃபுட்டுல நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம அதிகமா சேர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரியே காய்கறியும் கூட. ஓகேவா? சப்போஸ் ஏதாவது ஒரு காய் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் நம்ம கண்ட்ரியில் நடக்கும். ஓகேவா? ஆனியனோட பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, இல்ல தக்காளியோட பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அப்படிங்கிற சினாரியோல உடனே வந்து ஆனியன் வந்து தக்காளி கூட ஓகே மேபி சம்டைம்ஸ் வாங்காம இருக்கலாம், பட் ஆனியன் வேற ஆப்ஷனே இல்லை. எல்லா விதமான சமையலுக்கும் எல்லா விதமான ஃபுட்டுக்குமே வந்து ஆனியன் தேவைப்படுறதுனால நம்ம வீட்டில் அம்மா வந்து வாங்காமல் இருக்க மாட்டாங்க, பட் கம்மியாக வாங்குவாங்க. ப்ரைஸ் பயங்கரமாக ஏறுச்சு அப்படின்னா
கம்மி பண்ணுவாங்க, ஒரு அளவுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ என்ன மீனிங்? ப்ரைஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆச்சுனாலும் என்னோட ரெஸ்பான்ஸ் டு தட் குவான்டிட்டி டிமாண்டட் ஃபார் தட் ப்ரைஸ் ஃபார் த பர்டிகுலர் ப்ராடக்ட் வில் பி லெஸ் தென் த ப்ரைஸ். ப்ரைஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது. அதே சமயம் தக்காளி ரொம்ப குறைஞ்சது அப்படின்னா வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அதை வெரைட்டி ஆஃப் யூசஸ் போடுறதுக்கு பார்ப்பாங்க. ஓகேவா? அப்படிங்கிறப்ப ப்ரைஸ் குறைஞ்சதுங்கிறதுக்காக இப்போ 50 ரூபா கிலோ இருக்குது தக்காளி இருக்குது அப்படின்னா, சப்போஸ் 5 ரூபாய்க்கு கிலோ வருது அப்படின்னா, போன மாதம் நான் வந்து 10 கிலோ வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதம் உடனே நான் 100 கிலோ வாங்கிட மாட்டேன். கரெக்டாக யோசிச்சு பாருங்க. 50 கிலோ 50 ரூபாய் இருந்தபோது 10 கிலோ வாங்குறோம் அப்படின்னா, 5 ரூபாய் இருக்கும்போது 100 கிலோ நம்ம வாங்க மாட்டோம். ஆப்வியஸ்லி. ஓகேவா? அப்படி மாறுச்சுன்னா நீங்க சொல்றது ரைட். அப்படி மாறாது. ஓகேவா? ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இன்எலாஸ்டிக். அப்போ என்ன மீனிங்? பிரைஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆச்சுனாலும் அத பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் வில் நாட் சேஞ்ச் டு தட் லெவல் ஆஃப் பிரைஸ். அந்த பிரைஸ் அளவுக்கு குவான்டிட்டி டிமாண்டட் சேஞ்ச் ஆகாது. அப்படிங்கிறப்ப எது கம்மியா சேஞ்ச் ஆகுது? நியூமரேட்டர் குவான்டிட்டி டிமாண்டட் கம்மியா சேஞ்ச் ஆகுது, பிரைஸ் அதை விட ஜாஸ்தியா சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கிறப்ப நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் எலாஸ்டிசிட்டி. ஆன்சர் வந்து சேம், அதாவது 1 வரணும். ஓகேவா? ஆன்சர் 1 வரணும்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேம் நம்பரா இருந்தா ஆன்சர் வில் பி 1. அப்ப நியூமரேட்டர் என்னது? பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பிரைஸ். அதாவது பிரைஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அதே அளவுக்கு குவான்டிட்டி டிமாண்டடும் சேஞ்ச் ஆச்சுன்னா, ஈக்குவலா சேஞ்ச் ஆச்சுன்னா, தட்ஸ் ரெஃபர்ஸ் டு யூனிட் எலாஸ்டிசிட்டி. தி ஆன்சர் வில் பி 1. ஓகேவா? நெக்ஸ்ட் எலாஸ்டிக். ஓகேவா? எலாஸ்டிக்கோட பாயிண்ட் என்ன? கிரேட்டர் தென் 1 less than infinity. ஓகேவா? greater than 1 less than infinity. that's refers to. அப்ப என்ன மீனிங்? நியூமரேட்டர் ஜாஸ்தியா இருக்கணும், டினாமினேட்டர் கம்மியா இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு இந்த கைண்ட் ஆஃப் ஆன்சர் வரும். ஓகேவா? அப்ப நியூமரேட்டர் எது ஜாஸ்தியா இருக்கு? நியூமரேட்டர் என்ன? சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட். அப்ப பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் அதிகமாகவும் பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் பிரைஸ் கம்மியாகவும் இருக்கக்கூடியது தான் இந்த ஆன்சர். ஓகேவா? அப்ப என்ன மீனிங்? அதாவது பிரைஸ் கொஞ்சமா சேஞ்ச் ஆச்சுனாலும் நம்மளோட டிமாண்ட் பயங்கரமா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து நமக்கு கவர் ஆகக்கூடியது. என்ன கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கவர் ஆகும்னா, கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் இங்கே கவர் ஆகும். ப்ரைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும், பட் நம்மளோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், மொபைல் ஃபோனோட ப்ரைஸ் வந்து ஒரு 20,000 இருக்கு அப்படின்னா, மொபைல் ஃபோன் வந்து இனிமேட்டு 18,000 இல்லை 17,000னா அந்த 3,000 தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் அதை விட அதிகமாக சேஞ்ச் ஆகும். தட்ஸ் ரெஃபர்ஸ் டு எலாஸ்டிக். ஓகேவா? ஸோ மேலேருந்து கீழே வர வர நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது? சால்ட். நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்? பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம்? சால்ட் சொன்னோம். ஓகேவா? அடுத்து என்ன சொன்னோம்? இன்எலாஸ்டிக். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்? நெசசிட்டி குட்ஸ்ன்னு சொன்னோம். ஓகே. யூனிட் எலாஸ்டிசிட்டி வந்து ஒரு ஒரு எனி கைண்ட் ஆஃப் குட்ஸ் கவர் ஆகலாம். ஓகேவா? அடுத்து எலாஸ்டிக் என்னது? கம்ஃபர்ட்ல அண்ட் ஆல்சோ லக்ஸுரி குட்ஸ், இது ரெண்டுமே கவர் ஆகும். மொபைல், டிவி, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், இது எல்லாமே வந்து எலாஸ்டிக்ல கவர் ஆகும். கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரி குட்ஸ். ஓகேவா? தட்ஸ் ரெஃபர்ஸ் டு. அப்போ எதை ரீப்ளேஸே பண்ண முடியாது, எந்த இதுக்கு வந்து சப்ஸ்டியூட்டே இல்லாத குட்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்ல கவர் ஆகும். இன்எலாஸ்டிக்ல சப்ஸ்டியூட்ஸ் இருக்கு, பட் பெருசா கிடையாது. அது நம்மளோட டே டு டே லைஃப்ல ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா தட்ஸ் ரெஃபர்ஸ் டு இன்எலாஸ்டிக். ஓகேவா? அடுத்தது யூனிட் எலாஸ்டிக், அடுத்து எலாஸ்டிக், கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரி குட்ஸ். ஓகே. லாஸ்ட் ஒன் இஸ் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஓகேவா? அதோட ஆன்சர் என்ன? நம்பர் நியூமெரிக்கல் வேல்யூ இஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? அப்ப ஆன்சர் நமக்கு இன்ஃபினிட்டி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் 0வா இருக்கணும். எனி திங் டிவைடட் பை 0 இஸ் இன்ஃபினிட்டி. அப்ப டினாமினேட்டர் 0வா இருக்கணும். நியூமரேட்டர் எப்படி இருக்கணும்? ஏதாவது ஒரு நம்பரா, எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம். அப்ப நியூமரேட்டர் என்னது? பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட். அப்ப குவான்டிட்டி டிமாண்டட் சேஞ்ச் ஆகணும். எது சேஞ்ச் ஆகாது? ப்ரைஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ ப்ரைஸ் சேஞ்சே ஆகலைனாலும் நம்மளோட குவான்டிட்டி டிமாண்டட் சேஞ்ச் ஆகுது. அதுக்கு பேர் தான் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். த ஆன்சர் நியூமெரிக்கல் வேல்யூ இஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? we'll move on to the next one. ஸோ ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டிலேயே நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஆர் ஒன் கைண்ட் ஆஃப் காம்ப்ளிகேட்டட் மெத்தட் நம்ம இதில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? அவுட்லே மெத்தட். அவுட்லே மெத்தடை வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் ஆர் அவுட்லே மெத்தட் ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் பேசிஸ் ஆர் ரெவன்யூ பேசிஸ். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் பேசிஸ்னாலும் ரெவன்யூ பேசிஸ்னாலும் ஒன்று தான். சார் அது எப்படி சார் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது எப்படி சார் ரெவன்யூ ஆகும்? ஒருத்தருக்கு எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது இன்னொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெவன்யூ, பிஸ்னஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெவன்யூங்கிறது கன்சூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்பெண்டிச்சர் தானே. அதனால தான் இந்த மெத்தட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பேசிஸாகவும் இருக்கும், ரெவன்யூ பேசிஸாகவும் இருக்கும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ரெவன்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது? ப்ரைஸ் இன்டூ குவான்டிட்டி. ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 10 ரூபாய் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட குவான்டிட்டி வந்து 50 யூனிட்ஸ் அப்படின்னா 5 இன்டூ 10, 50 into 10. ஓகேவா? தட்ஸ் ரெஃபர்ஸ் டு 500. ஓகேவா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 500. ஓகேவா? ஸோ மேலே நம்ம எதை பேஸ் பண்ணி பார்த்தோம்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸு, குவான்டிட்டி டிமாண்டு. ஓகேவா? ஒரு ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ் இருக்குது அப்படின்னா அதோட குவான்டிட்டி டிமாண்டு 10 யூனிட்ஸ் அப்படின்னா
அதே சப்போஸ் அந்த ப்ரைஸ் வந்து 5 ருபீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம குவான்டிட்டி டிமாண்ட் சேஞ்ச் ஆகும். இதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது தான் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி. பட் இங்கே நம்ம ப்ரைஸு குவான்டிட்டி இதோட ப்ரைஸுக்கு இதோட குவான்டிட்டிக்கு ரெவன்யூ பேஸ் பண்ணி ரெவன்யூ வச்சு மட்டும்தான் நம்ம பேசுறது. ஒரு ரெவன்யூ ப்ரைஸ் இருக்கும்போது ரெவன்யூ எவ்வளோ மாறுது, இந்த ப்ரைஸ் இருக்கும்போது ரெவன்யூ என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசுறது தான் இங்கே அவுட்லே மெத்தடில். ஓகேவா? ஈவன் சொல்ல போனால் மொத்தம் 4 விதமான சினாரியோ இருக்குது. நார்மலாக என்ன ஆகும், ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா குவான்டிட்டி டிமாண்டட் லா ஆஃப் டிமாண்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் ஃபால் ஆகும், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீஸ் ஆகும். பட் சில சினாரியோஸில், அதாவது இதுதான் நார்மல், இதுதான் லா ஆஃப் டிமாண்ட், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் ஃபால் ஆகும், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிமாண்டட் ரைஸ் ஆகும். ஸோ அதில் சேஞ்ச் இல்லை. பட் நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த அவுட்லே மெத்தடுங்கிறது இட் இஸ் பர்ஃபெக்ட்லி சூட்டபிள் ஃபார் த பிஸ்னஸில் ஒரு டெசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்காக இது பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடது வந்து என்னோட ப்ராடக்டோட எலாஸ்டிசிட்டியை பேஸ் பண்ணி அது என்ன நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட், அது என்ன நேச்சர் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இது அந்த கன்சியூமரோட லைஃப்பில் அது என்ன கைண்ட் ஆஃப் குட்ஸாக கவர் ஆகுது, இன்எலாஸ்டிக் குட்ஸாக கவர் ஆகுதா, எலாஸ்டிக் குட்ஸாக கவர் ஆகுதாங்கிறது நம்ம முடிவு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டாதான் சப்சிக்வெண்ட்டாக என்னோட ப்ரைஸை நான் எப்படி அதிகப்படுத்தணுமா கம்மி பண்ணணுமா. நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி பிஸ்னஸ் மேனோட ப்ரைமா ஃபேசி அப்ஜெக்டிவ்ங்கிறது ஒரே அப்ஜெக்டிவ் தான், மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ்லேருந்து நம்ம ரிட்ரீவ் பண்ண முடியும், டிரைவ் பண்ண முடியுங்கிறது தான் எல்லாத்தோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், என்னோட ப்ராஃபிட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நான் ப்ரைஸ் அதிகம் பண்ணால் என்னோட ப்ராஃபிட் அதிகமாகுமா, இல்லை ப்ரைஸை குறைச்சா ப்ராஃபிட் அதிகமாகுமாங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அப்படிங்கிற சினாரியோவில் ப்ரைஸ் அதிகப்படுத்தினா ப்ராஃபிட் அதிகமாகுங்கிறது ஒரு லாஜிக்கல் இருக்குது. ப்ரைஸ் குறைச்சா எப்படி சார் ப்ராஃபிட் அதிகமாகும்? கண்டிப்பாக ப்ரைஸ் குறையுது, ஆனால் அட் த சேம் டைம் குறையிற ப்ரைஸுக்கு ஈக்குவலாக ஈவன் சொல்ல போனால் அதை விட ஜாஸ்தியாக உங்களோட குவான்டிட்டி லிமிட்டட் அதிகமாச்சு அப்படின்னா உங்களோட ரெவன்யூ அதிகமாகும்ல. கரெக்டா? அப்படிங்கிற சினாரியோவில் ரெவன்யூ ஜாஸ்தியாச்சு அப்படின்னா அதன் மூலமாக ரெவன்யூ ஜாஸ்தியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், ப்ராஃபிட் ஜாஸ்தியாகும். ஸோ நம்மளோட ப்ரைமா ஃபேசி அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம். அது ஒரு பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கூட்ஸோட நேச்சர் எலாஸ்டிசிட்டியை பேஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தடு தான் வந்து அவுட்லே மெத்தட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 4 சினாரியோ நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஒன்று, ஃபஸ்ட் என்னது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அடுத்தது ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது, குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ப்ரைஸ் நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா குவான்டிட்டி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும். ஓகேவா? பட் சம்டைம்ஸ் ஓகேவா உங்களோட டோட்டல் ரெவன்யூ அதிகமாகலாம். ஓகேவா? என்ன ஆகுது, ஏன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, குவான்டிட்டி டிமாண்டட் குறையுது, ஆனாலும் டோட்டல் ரெவன்யூ அதிகமாகுது. அப்போ இது என்ன மீனிங், இது என்ன நேச்சர் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இப்போ இன்எலாஸ்டிக். ஓகேவா? ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இது இப்போ ப்ரைஸ் எந்த டைரக்ஷனில் போகுதோ டோட்டல் ரெவன்யூ அந்த டைரக்ஷனில் தான் போகுது. ஓகேவா? அப்போ எதில் இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரைஸில் தான் இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா? அதனால தான் இது என்ன எஃபெக்ட், ப்ரைஸ் எஃபெக்ட். அதாவது என்னோட ப்ரைஸ் எந்த டைரக்ஷனில் போகுதோ, நான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் என்னோட டோட்டல் ரெவன்யூ அதிகமாகும், என்னோட ப்ரைஸ் டிக்ரீஸ் பண்ணால் என்னோட டோட்டல் ரெவன்யூ குறையும். ஓகேவா? அப்படிங்கிற சினாரியோவில் அப்போ டோட்டல் ரெவன்யூ எதை பேஸ் பண்ணி முடிவாகுது, ப்ரைஸை பேஸ் பண்ணி முடிவாகுது. அப்போ ப்ரைஸ் எஃபெக்ட், திஸ் இஸ் ரெஃபர்ஸ் டு ப்ரைஸ் எஃபெக்ட். அப்போ ப்ரைஸில் தான் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட எலாஸ்டிசிட்டி ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி இல்லை எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்டில் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டியோட ஃபார்முலா என்ன, பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். ஓகேவா? இங்கே இம்பாக்ட் எதில் ஜாஸ்தியாக இருக்குது, குவான்டிட்டியில் ஜாஸ்தியாக இருக்கா, ப்ரைஸில் ஜாஸ்தியாக இருக்கா, ப்ரைஸில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் போகிற டைரக்ஷனில் தான் டோட்டல் ரெவன்யூ போகுது, ப்ரைஸ் குறையுது, டோட்டல் ரெவன்யூ குறையுது, ப்ரைஸ் அதிகமாகுது, டோட்டல் ரெவன்யூ அதிகமாகுது. அப்போ இம்பாக்ட் எதில் இருக்குது, ப்ரைஸில் இருக்குது. ஓகேவா? அப்போ ப்ரைஸுங்கிறது என்ன நம்பர், நியூமரேட்டரா டினாமினேட்டரான்னு பார்த்தோம் அப்படின்னா தட்ஸ் அ டினாமினேட்டர். கரெக்டாக? ஓகேவா? ஏன்னா ஃபார்முலா நம்ம பார்த்தோம், பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். அப்போ இம்பாக்ட் எதில் இருக்குன்னு சொல்கிறோம், ப்ரைஸில் இருக்குது. அப்போ ப்ரைஸ் எங்கே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் இம்பாக்ட் அதிகமாக இருக்குது, நியூமரேட்டரில் இம்பாக்ட் கம்மியாக இருக்குதுன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும், கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 1. கரெக்டாக? ஆப்வியஸ்லி. ஃபார் எக்ஸாம்பிள், டினாமினேட்டரில் நம்பர் ஜாஸ்தியாக இருக்குது 4ன்னு வச்சுக்கலாம், நியூமரேட்டரில் நம்பர் கம்மியாக இருக்குது 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ 2/4 தட்ஸ் ரெஃபர்ஸ் டு 0.5. ஓகேவா? 0.5 என்ன எலாஸ்டிசிட்டி, இன்எலாஸ்டிக். கரெக்டாக மேட்ச் ஆகுதா? ஓகேவா? ஸோ தட்ஸ் ரெஃபர்ஸ் டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். அடுத்து என்னது, மறுபடியும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிமாண்ட் குறையும், ப்ரைஸ் குறையுது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இந்த சினாரியோவில் டோட்டல் ரெவன்யூ ப்ரைஸுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. ஈவன் சொல்ல போனால் குவான்டிட்டிக்கு மேட்சிங்காக நடக்குது. குவான்டிட்டி எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் தான் டோட்டல் ரெவன்யூவும் போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்,
குவான்டிட்டி வந்து குறையுது, அப்போ டோட்டல் ரெவன்யூவும் குறையுது. குவான்டிட்டி அதிகமாகும் போது டோட்டல் ரெவன்யூ அதிகமாகுது. அப்படிங்கிறப்ப இதில் இம்பாக்ட் எங்கே ஜாஸ்தியாக இருக்குது? ப்ரைஸில் இல்லை, குவான்டிட்டியோட டைரக்ஷனில் தான் உன்னோட டோட்டல் ரெவன்யூ முடிவாகுதுங்கிறதுனால தட்ஸ் ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி இம்பாக்ட். அப்போ நம்மளோட ஃபார்முலாவில் பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். அப்போ இம்பாக்ட் எதில் ஜாஸ்தியாக இருக்குது? குவான்டிட்டியில் ஜாஸ்தியாக இருக்குது. குவான்டிட்டி எங்கே இருக்குது? நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருந்து டினாமினேட்டர் இம்பாக்ட் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் கிரேட்டர் தென் 1 less than infinity. கரெக்டா? ஓகேவா? அப்படிங்கிற சினாரியோவில் that answer will be elastic. கரெக்டா? ஓகேவா? ஸோ பாயிண்ட் நம்மளோட ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டியில் மொத்தம் 5 ஸ்டேஜஸ் பார்த்தோம். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கு, யூனிட் எலாஸ்டிக்கு, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். பட் அவுட்லே மெத்தடில் ரெண்டு ஆப்ஷன் தான். டீட்டெயில்டாக ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் போகவே போகல. ஒன்று எலாஸ்டிக், இன்னொன்று இன்எலாஸ்டிக், அவ்வளோதான். ஓகேவா? ப்ரைஸ் எஃபெக்டாக இருந்ததுன்னா இன்எலாஸ்டிக்கு, குவான்டிட்டி எஃபெக்டாக இருந்தால் எலாஸ்டிக். ஸோ திஸ் டேபுலர் காலம் வில் கிளியர். உங்களுக்கு எந்த ஒரு சினரியாவோ இருந்தாலும் இந்த டேபுலர் காலம் வச்சு நீங்கள் அந்த கொஷனை ஹிட் பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி ஈஸியாக உங்களுக்கு லாஜிக்கலாகவும் ரீசனபிளாகவும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட். ஸோ ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி முடிஞ்சுது. ஓகேவா? அடுத்து நம்ம பிரைமரி ஃபேக்டர்ஸ் நம்ம 3 பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஒன்று ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட், இன்னொன்று இன்கம் ஆஃப் த கன்சியூமர், இன்னொன்று ப்ரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ அதில் ப்ரைஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு த இன்கம் எலாஸ்டிசிட்டி. ஸோ இன்கம் எலாஸ்டிசிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாக காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. இட்ஸ் வெரி ஈஸி வென் கம்பேர்ட் வித் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸாக அங்கே மேலே என்ன பார்த்தோம்? எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டோட ஃபார்முலா வந்து பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட், பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் எனி ஆஃப் த ஃபேக்டர். இங்கே என்ன ஃபேக்டர்? இன்கம். அப்போ ஆப்வியஸ்லி அந்த ஃபேக்டருக்கு பதிலாக இன்கம். ஓகேவா? பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இன்கம் ஆஃப் த கன்சியூமர். தட்ஸ் ரெஃபர்ஸ் டு இன்கம் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு த ப்ரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் ப்ராடக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் எலாஸ்டிசிட்டி அதோட பேர். ஓகேவா? ஸோ கிராஸ் எலாஸ்டிசிட்டின்னு பார்த்தோம்னா பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் எக்ஸுங்கிற ப்ராடக்டோட குவான்டிட்டி டிமாண்டட் டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ் ஆஃப் ஒய். ஏன்னா இங்கே நம்ம ரிலேட்டட் ப்ராடக்ட் தான் பார்க்குறோம். அப்போ ரிலேட்டட் ப்ராடக்ட்னா டீயோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காஃபியோட டிமாண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா லாஜிக்கலாக சொல்லணும்னா டீயோட ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா டீயோட டிமாண்ட் என்ன ஆகும்? குறையும். டீயோட டிமாண்ட் குறையும் போது டீ யூஸ் பண்ணிருக்கோம்னா என்ன நினைப்பாங்க? ஓ டீயோட ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குப்பா, வேண்டாம், டீ காஸ்ட்லியாக இருக்குது, டீக்கு பதிலாக நம்ம காஃபி யூஸ் பண்ணிக்கலாம், பணம் மிச்சமாகும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ஆப்வியஸ்லி என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? பெர்சன்டேஜ். அப்போ டீ யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே டீயோட ப்ரைஸ் அதிகமாகுது. அப்போ டீயோட டிமாண்டு குறையும். டீ யூஸ் பண்ணிருக்கவங்க எல்லாமே காஃபிக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகுறாங்க. ஏன்னா காஃபியோட ப்ரைஸ் எந்த சேஞ்சும் ஆகலை. பட் ஸ்டில் டீ யூஸ் பண்ணிருக்கவங்க எல்லாமே காஃபிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காஃபியோட டிமாண்ட் அதிகமாகுது. அப்போ டீயோட ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா காஃபியோட டிமாண்ட் அதிகமாகுது. ஓகேவா? அதை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ் ஆஃப் ஒய். ஓகேவா? ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறதுனால இன்னொரு ப்ராடக்டோட குவான்டிட்டி முன்னாடி எப்படி மாறுது அப்படிங்கிறத கிராஸ் எலாஸ்டிசிட்டி. இப்போ நான் டீ அண்ட் காஃபின்னு சொன்னது சப்ஸ்டியூட் குட்ஸை வச்சு நான் சொன்னேன். ஓகேவா? காம்ப்ளிமெண்டரி குட்ஸை வச்சு சொல்லலாம். ஓகேவா? ஃபியூரோட ப்ரைஸ் என்ன இந்த சேஞ்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து காரோட குவான்டிட்டி டிமாண்டட் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து அடுத்த விதம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ரெஃபர்ஸ் டு கிராஸ் எலாஸ்டிசிட்டி. ஓகேவா? பட் இதில் சம்டைம்ஸ் நிறைய பேர்த்துக்கு எதில் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா சில சமயங்கள் நேச்சர் ஆஃப் கூட்ஸை பொறுத்து நம்ம எலாஸ்டிசிட்டி ஈஸியாக சொல்லிடலாம். மொத்தம் நாலே விஷயம் தான். ஓகேவா? பெர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்ஸாக இருந்துச்சு, ஒரு கூட்ஸுக்கு இன்னொரு கூட்ஸ் பெர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்டாக இருந்துச்சுன்னா எலாஸ்டிசிட்டி எப்போவுமே இன்ஃபினிட்டி தான். ஓகேவா? க்ளோஸ் சப்ஸ்டியூட்டாக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ் எலாஸ்டிசிட்டி பாசிட்டிவாகவும் லார்ஜாகவும் இருக்கும். ஓகேவா? நாட் க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸாக இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால். டோட்டலி அன்ரிலேட்டட் குட்ஸ்னா ஜீரோ. அன்ரிலேட்டட் குட்ஸ் எப்படி ஜீரோ வரும்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் லாஜிக். ஓகேவா? இப்போ வாட்சோட ப்ரைஸுக்கும் ரைஸோட குவான்டிட்டி டிமாண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. வாட்ச் வந்து 100 ரூபா இருக்கு அப்படின்னா நாளையிலேருந்து அந்த வாட்ச் வந்து 200 ரூபாய் ஆயிரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, 200 ரூபாய் ஆயிரும் அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் த குவான்டிட்டி டிமாண்ட் ஆஃப் ரைஸுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ வாட்சோட ப்ரைஸ் என்ன சேஞ்ச் ஆச்சுனாலும் அதோட இம்பாக்ட் எதில் இருக்காது? ரைஸோட குவான்டிட்டி டிமாண்டட்ல இருக்காது. ஓகேவா? அப்போ ஆப்வியஸ்லி எதில் சேஞ்ச் ஆகுது? ப்ரைஸ் ஆஃப் ஒய், ப்ரைஸ் ஆஃப் வாட்ச்னு வச்சுக்கோங்க. ஒய்ங்கிறத வாட்ச்னு வச்சுக்கலாம், எக்ஸுங்கிறத ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ வாட்சோட ப்ரைஸ் என்ன சேஞ்ச் ஆச்சுனாலும் எது சேஞ்ச் ஆகாது, எந்த இம்பாக்ட்டுமே எதில் இருக்காது? ரைஸில் இருக்காது. ஏன்னா சம்திங் ரெண்டுமே கம்ப்ளீட்லி அன்ரிலேட்டட் குட்ஸ். ஓகேவா? அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி தேர் இஸ் அ நோ சேஞ்ச் இன் த ரைஸ். ஓகேவா? அதாவது வாட்சோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறதுனால ரைஸோட இதில் எந்த சேஞ்சும் ஆக போகிறதில்லைங்கிறதுனால நியூமரேட்டர் வில் பி ஜீரோ. எதுலையுமே சேஞ்ச் ஆகல, ரைஸோட குவான்டிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகல. ஸோ நியூமரேட்டர் வில் பி ஜீரோ. டினாமினேட்டர் எந்த நம்பராக இருந்தாலும் ஆப்வியஸ்லி ஆன்சர் வில் பி ஜீரோ. தட்ஸ் ரெஃபர்ஸ் டு டோட்டலி அன்ரிலேட்டட் குட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ 4 கான்செப்ட் தான். ஒன்று, அதாவது இந்த கிராஸ்
எலாஸ்டிசிட்டியில் முக்கியமான பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா 4 பாயிண்ட் தான். பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்ஸாக இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி, க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ், நாட் க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால், டோட்டலி அன்ரிலேட்டட் குட்ஸாக இருந்தால் 0. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபஸ்ட்டு அன்ரிலேட்டடு, அப்புறம் கொஞ்சமான சப்ஸ்டியூட்ஸு, அப்புறம் ரொம்ப க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸு, அப்புறம் பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்ஸு. ஓகேவா? அப்படிங்கிறப்ப 0, பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால், பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ், இன்ஃபினிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ நோக்கி போயிட்டுருக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஒரு அப்போ எலாஸ்டிசிட்டி எப்படி முடிவாகும், நேச்சரை பொறுத்து எலாஸ்டிசிட்டி எப்படி முடிவாகுங்கிறது நமக்கு புக்கில் ஒரு 9 பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? அதை சமரைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கூட்ஸுக்கு நிறைய சப்ஸ்டியூட்ஸ், க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ், பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட நேச்சர் வந்து எலாஸ்டிக் கூட்ஸாக இருக்கும். அதோட நேச்சர் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வில் பி எலாஸ்டிக். சப்ஸ்டியூட்ஸே இல்லை அப்படின்னா இன்எலாஸ்டிக். லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். சப்ஸ்டியூட்ஸே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கூட்ஸை ஆபீஸாக வாங்கி தான் ஆகணும். எந்த ப்ரைஸ் போச்சுனாலும் நம்ம வாங்கி தான் ஆகணும் ஆபீஸாக. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டியில் என்னென்ன பார்த்தோம், 5 ஸ்டேஜ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், சப்ஸ்டியூட்ஸே கிடையாது. ஓகேவா? எக்ஸாம்பிள் சால்ட். அடுத்து என்ன பார்த்தோம், எலாஸ்டிக்கு, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கு, எக்ஸாம்பிள் சால்ட்டு, பிகாஸ் இட் டசன்ட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் சப்ஸ்டியூட்ஸ் ஃபார் இட்ஸ். ஓகேவா? அப்போ சப்ஸ்டியூட்ஸே இல்லைன்னா இன்எலாஸ்டிக். ஓகேவா? சப்ஸ்டியூட்ஸ் பர்ஃபெக்டாக சப்ஸ்டியூட்ஸ் நமக்கு இருக்குது, ரொம்ப க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட நேச்சர் வந்து எலாஸ்டிக். ஓகேவா? அதோட நேச்சர் ஆஃப் டிமாண்ட் வில் பி எலாஸ்டிக். ஓகேவா? நெக்ஸ்ட், பொசிஷன் ஆஃப் அ கமாடிட்டி இந்த கன்சூமர் பட்ஜெட். கன்சூமர் பட்ஜெட்டில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அவரோட பட்ஜெட்டில் அதிக போர்ஷன் ஆக்குபை பண்ணி இருக்கு அப்படின்னா தட்ஸ் ரெஃபர்ஸ் டு எலாஸ்டிக். அதிக போர்ஷன் ஆக்குபை பண்ண கிடையாது, கம்மியான போர்ஷன்ல தான் ஆக்குபை பண்ணி இருக்கு அப்படின்னா தட்ஸ் ரெஃபர்ஸ் டு இன்எலாஸ்டிக். ஓகேவா? ஸோ ஒரு பொசிஷன், ஒரு பர்டிகுலர் கமாடிட்டி ஒரு கன்சூமரோட பட்ஜெட்டில் எவ்வளோ அளவு இடம் பிடிச்சிருக்குங்கிறத பொறுத்து இங்கே எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் முடிவாகும். அதிகமாக இருந்தால் எலாஸ்டிக்கு, கம்மியாக இருந்தால் இன்எலாஸ்டிக். ஓகேவா? அடுத்து நேச்சர் ஆஃப் நீடு. நேச்சர் ஆஃப் நீடு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி. ஓகேவா? லக்ஸுரியாக இருந்ததுன்னா எலாஸ்டிக்கு, நெசசிட்டியாக இருந்ததுன்னா இன்எலாஸ்டிக். ஓகேவா? ஆப்வியஸ்லி நெசசிட்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, அதனால ஆப்வியஸ்லி இன்எலாஸ்டிக். ஓகேவா? நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் யூசர்ஸ். நம்பர் ஆஃப் யூசர்ஸ் நீங்கள் அதிக யூஸ் ஒரு பர்டிகுலர் குட்ஸை நீங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் யூசர்ஸ்க்கு நீங்கள் போட முடியும் அப்படின்னா அதோட நேச்சர் வந்து எலாஸ்டிசிட்டி. ஓகேவா? நம்பர் ஆஃப் யூசர்ஸ் பெருசாக கிடையாது, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா தட்ஸ் ரெஃபர்ஸ் டு இன்எலாஸ்டிக். ஓகேவா? டைம் பீரியட். நீங்கள் ஒரு பர்டிகுலர் கூட்ஸுக்கு உண்டான ஒரு பர்டிகுலர் கூட்ஸ் வந்து ஒரு ப்ரைஸ் பயங்கரமாக சேஞ்ச் ஆகுது ஒரு பர்டிகுலர் கூட்ஸுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நமக்கு புக்ஸில் கொடுத்துருக்கிற ஈவன் சொல்லப்போனால் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபியூல் ப்ரைஸ். பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து இப்போ நியர்லி இட் வாஸ் 102 or 103 rupees அப்படின்னு இருக்கும்போது நம்ம சப்போஸ் இந்த 103 ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா ஒரு 150 or 120 அப்படின்னு போகுது, 150 போகுது அப்படின்னா என்ன பண்ணுவோம், நாளிலிருந்து பைக்கே எடுக்கக்கூடாது காரணத்தை கொண்டோம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். ஓகேவா? பட் அப்படியே லாங் டேர்மில் இருக்க முடியுமான்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ, தட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ என்ன பண்ணுவோம், ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நம்ம பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், ரியாக்ட் ஆகும். ஓகேவா? பட் லாங் டேர்மில் பெருசாக ரியாக்ட் ஆக மாட்டோம். ஓகேவா? ஸோ ஷார்ட் ஸ்பேனில் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா தட்ஸ் ரெஃபர்ஸ் டு டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். டைம் பீரியட் அதிகமாக நமக்கு அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிவ்னஸ் குறையுது அப்படின்னா தட்ஸ் ரெஃபர்ஸ் டு எலாஸ்டிக். ஓகேவா? அப்போ அதிகமாக இருந்ததுன்னா டைம் பீரியட் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அதிகமாக இருந்ததுன்னா தட்ஸ் ரெஃபர்ஸ் டு இன்எலாஸ்டிக். ஓகேவா? அடுத்தது ஹேபிட்ஸ். சப்போஸ் என்னது வந்து ஒரு பர்டிகுலர் கூட்ஸை யூஸ் பண்ணுறது வந்து ஹேபிட்டு. என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டீ குடிச்சே ஆகணும், என்னால் டீ ஒரு நாளைக்கு ஒரு 3 டீ குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா ஆப்வியஸ்லி எனக்கு அது ஹேபிட். ஓகேவா? அப்போ ஹேபிட்டுங்கிறப்ப எனக்கு டீங்கிறது இன்எலாஸ்டிக். ஓகேவா? எனக்கு கிட்டத்தட்ட அது எனக்கு நெசசிட்டி மாதிரி. ஈவன் சொல்ல போனால் எனக்கு அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட் எனக்கு இருக்குது அப்படின்னா தட்ஸ் ரெஃபர்ஸ் எனக்கு நெசசிட்டி மாதிரி. ஆப்வியஸாக நெசசிட்டிங்கிறது என்ன கேட்டகரியில் கவர் ஆகுது, ஆப்வியஸ்லி இன்எலாஸ்டிக்லாம் கவர். எனக்கு அதனால எந்த ஹேபிட்டும் இல்லை அப்படின்னா தட்ஸ் ரெஃபர்ஸ் டு யுவர் எலாஸ்டிக் டு தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒன்றும் பெருசாக வந்து இந்த ட்ரிங்க்ஸோ சோடா இந்த மாதிரி எதுவும் குடிக்கிறது எனக்கு ஒன்றும் பெருசாக ஹேபிட் இல்லை அப்படின்னா தட்ஸ் ரெஃபர்ஸ் டு எனக்கு வந்து எலாஸ்டிக். வேணா குடிக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். பட் எனக்கு வந்து டீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எனக்கு இந்த மாதிரி ஜூஸோ இதுவோ எனக்கு இது பெருசாக இது கிடையாது, பட் டீ நான் குடிச்சே ஆகணும் அப்படின்னா தட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஹேபிட்ஸ், தட்ஸ் ரெஃபர்ஸ் டு இன்எலாஸ்டிக். ஓகேவா? அண்ட் we will next move on to the next tied demand. ஓகேவா? tied demand என்ன மீனிங்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு உண்டான டிமாண்டை அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் முடிவு பண்ணாமல் இன்னொரு ப்ராடக்ட்டும் சேர்ந்து முடிவு பண்ணுறதுக்கு பேர் தான் டைடு டிமாண்ட். டிமாண்ட்னா என்ன, நமக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா டிமாண்ட்,
டைடு டிமாண்ட்னா இதோட டிமாண்ட் இதன் மூலமாக மட்டும் முடிவு பண்ணாமல் வேற ஒரு விஷயத்து மூலமாகவும் முடிவாகக்கூடியதான் டைடு டிமாண்ட். சப்போஸ் ஒரு ப்ராடக்ட்டுக்கு உண்டான டிமாண்ட் இன்னொரு ப்ராடக்ட் மூலமாக முடிவாகுது அப்படின்னா தட்ஸ் ரெஃபர்ஸ் டு டைடு டிமாண்ட். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் டைடு டிமாண்டாக இருந்துச்சுன்னா அது இன்னெலாஸ்டிக். டைடு டிமாண்டாக இல்லை, இண்டிவிஜுவல் அட்டானமஸ் டிமாண்டாக இருக்குது அப்படின்னா தட்ஸ் ரெஃபர்ஸ் டு எலாஸ்டிக். ஓகேவா? அடுத்து ப்ரைஸ் ரேஞ்ச். மீடியம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எப்போவுமே எலாஸ்டிக்காக தான் இருக்கும். வெரி ஹை ப்ரைஸ் ஆர் வெரி லோ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு என்றைக்குமே வந்து இன்னெலாஸ்டிக்காக தான் இருக்கும். ஏன்னா அது என்ன பெருசாக சேஞ்ச் ஆச்சுனாலும் நம்மகிட்ட பெருசாக சேஞ்ச் ஆக போகிறது இல்லைங்கிறதுனால அது இன்னெலாஸ்டிக்காக தான் இருக்கும். ஓகே. அடுத்து மைனர் காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். மைனர் காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ்னா அது இல்லாமல் இது பெருசாக யூஸ் பண்ண முடியாது, இது இருந்தால் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா மைனர் காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். அந்த மாதிரி குட்ஸாக இருந்தது அப்படின்னா இன்னெலாஸ்டிக். ஏன்னா அது இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது டைடு டிமாண்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அந்த மாதிரி இருந்ததுன்னா இது இன்னெலாஸ்டிக், அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா இது எலாஸ்டிக். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.